ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டவுட் கிளியரிங் செஷன். உங்களுக்கு டாக்குமெண்ட் சம்பந்தமா இல்லை வேற எதுலையாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஒரே நிமிஷம் வந்தாங்க. ஹேண்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க ஸோ தட் நமக்கு வாய்ஸ் கிளியரா இருக்கும். டவுட் இருக்கவங்க ரைஸ் ஹேண்ட் கொடுத்தீங்கன்னா உங்க நேம் நான் சொல்றேன், நீங்க டவுட் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் 44 விஜய் பாரதி இருக்கீங்க. உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். விஜய் பாரதி. விஜய் பாரதிக்கு டவுட் இருக்கா? ஹலோ சொல்லுங்கப்பா. சார், கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. நான் விஜயபாரதி பேசுறேன். என்னோட மார்க் 650. ஓகே, வெரி குட்பா. எனக்கு வந்து இப்போ ஸ்டான்லி, அப்புறம் அது கீழே இருக்கிற காலேஜ் கிடைக்குமா சார்? மேக்ஸிமம் ஸ்டான்லி, மதுரை அந்த மாதிரி. நீங்க பிசில வரீங்களாப்பா? இல்லை சார், நான் எம்பிசி கேட்டகரி. ஸ்டான்லிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கல்லூரிகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குப்பா. ஓகே சார். சார் அப்புறமா இப்போ ஜூலை 6 கவுன்சிலிங்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அப்ளிகேஷன் தான் ஆரம்பிக்குதுங்களா, இல்லை கவுன்சிலிங்கே ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்களா? வெரி குட் கொஸ்டின்பா. ஆல் இண்டியா கோட்டாவுக்கு தெர் இஸ் நோ அப்ளிகேஷன். அப்ப கவுன்சிலிங்கே ஆரம்பிக்குது. ஸ்டேட் கோட்டாவுக்கு ஓகே சார். அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்னு ஒரு 10 days இருக்கும் கண்ணு. நமக்கு தமிழ்நாடுக்கு தான், ஓகே. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இந்த மாதிரி. அதுவும் இல்லாமல் மற்ற ஸ்டேட்டுக்குலாம் அப்ளிகேஷனும் முடிச்சு வச்சுக்கிட்டாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், கர்நாடகா, கேரளாவிலலாம் அந்த அப்ளிகேஷன் போடுறதா இருந்தால் போடுங்கன்னு நம்ம கூட அந்த பிடிஎஃப்லாம் ஷேர் பண்ணோம் இல்லையா? ஸோ அங்கெல்லாம் அப்ளிகேஷன் எஸ் வர சார். வச்சுக்கிட்டாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 10 days அப்ளிகேஷன் டைம் தருவாங்க. ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்னு ஒன்று கிடையாது. காரணம் என்னன்னா, நம்ம வந்து நீட் அப்ளிகேஷன் தான் அப்ளிகேஷன் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு. டைரக்டா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி. ஓகே சரியா? சார். நெக்ஸ்ட் என்ன டவுட்னா, இப்போ நான் சிபிஎஸ்சியில் படிக்கிறேன்னா இப்போ எனக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இந்த வருஷம் தேவைப்படுமா? எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி போர்டில் படிச்சவங்களுக்கு தேவை கிடையாது. இது வந்து நீங்க அந்த வெப்சைட்ல டாக்டர் எம்ஜிஆர், தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் அந்த வெப்சைட்ல போய் பார்த்தாலே எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்னு கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அவன் இன்ஸ்ட்ரக்ஷன்ல சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுக்கு தேவையில்லை அப்படின்னு போட்டுறாங்கப்பா. இந்த வருஷமும் டுவெண்ட்டி ஓகே டுவெண்ட்டி சார், தேங்க்யூ ஃபோர் சார். 2025 அதே போட்டிருக்காங்க. ஸோ நோ நீட். ஓகே சார், தேங்க்யூ சார். காட் பிளஸ் யூப்பா. குமார் வி. ஹலோ. குமார் வி லைன்ல இருக்கீங்களா? ஹலோ. சொல்லுங்க. குமார் வி இருக்கீங்களா? சார் நான் தான் சார். சொல்லுங்கப்பா, என்ன டவுட்ப்பா? சார், இப்போ எனக்கு வந்து ஆல் இந்தியா கோட்டால ஒரு சீட் கிடைக்குது, ஸ்டேட் கோட்டால ஒரு சீட் கிடைக்குது சார். ஆ இப்போ நான் ஆல் இந்தியா கோட்டால இருந்து வித்ட்ரா பண்ணிட்டேன்னா அந்த டெபாசிட் திருப்பி தருவாங்களா இல்லை தர மாட்டாங்களா சார்? டெபாசிட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணி ரிசைன் பண்ணீங்கன்னா டெபாசிட் கொடுத்துருவாங்கப்பா. கண்ணு சார் புரியுதா நான் சொல்றது? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட் புரியுது சார். ஜாயின் பண்ணா டெபாசிட் திருப்பி கொடுத்துருவாங்க. செகண்ட் ரவுண்ட் சீட் ஓகே. நீங்க ஜாயின் பண்ணலன்னா உங்களுக்கு ஃபைனா போயிடும். செகண்ட் ரவுண்ட்ல நீங்க அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு தமிழ்நாட்டுல சீட் கிடைச்சி ஜாயின் பண்ணிருப்பீங்க செகண்ட் ரவுண்ட் ஆல் இந்தியா கோட்டா வரதுக்குள்ள. ஸோ தட் உங்களுக்கு அந்த மாதிரி ஓகே இஷ்யூ, ஓகே சார். ரீஃபண்ட்ல இஷ்யூ வராது. சரி, ஓகே சார். சார் இன்னொரு டவுட் இருக்கு சார். கேளுங்கப்பா. இப்போ வந்து எந்த ஸ்டேட் இருக்கேன் சார். ஸோ கண்ணு இப்போ அந்த இதுலேயே வந்து லைன் விட்டு விட்டு கேக்குது தங்கம். ஹலோ. ஹலோ. சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. சரி, இப்போ எனக்கு வந்து ஆல் இந்தியாவில் வந்து மற்ற ஸ்டேட் கிடைச்சா கூட ஓகேன்னு இருக்கேன். ஆ ஸோ இந்த சாய்ஸ்லிங் போது அதிக ஆப்ஷன்ஸ் காட்டுமா சார், இந்த ஸ்டேட் இந்த எல்லா காலேஜ்ன்ட்டு? கண்ட்ரியும், சாரி, எல்லா ஸ்டேட்டோட இருக்கக்கூடிய எல்லா காலேஜும் காட்டும்ப்பா. எல்லா காலேஜும் காட்டும். சாய்ஸ் ஃபில்லிங்ல எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கல்லூரியும் காட்டும். நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிக்கணுமா சார்? நீங்க செலக்ட் ஒன்னொன்னா கிளிக் பண்ணா உங்களோட இதுல ஆட் ஆகிக்கிட்டே வரும். நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே வருவீங்க. சரி, ஓகே சார். அந்த பேஸ்கெட்ல ஆட் ஆகிக்கிட்டே வரும். இந்த நம்ம எப்படி ஓகே சார், அமேசான்ல ஆர்டர் பண்ணும்போது கார்ட்ல போய் ஆட் ஆகுது, அந்த மாதிரி உங்களோட இதுல ஆட் ஆகிக்கிட்டே வரும். நீங்க கிளிக் பண்ண சரியா? அதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட் கொடுக்கும்போது அந்த ஆர்டர் கரெக்டா வச்சு கொடுத்துரும். சரிப்பா. அகிலன் லைன்ல இருக்கீங்களா? அகிலன், அகிலன் உங்க டவுட் கேளுங்க. ஹலோ. சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க சார், மேடம். குட் ஆஃப்டர்நூன் சார். அகிலனோட மதர் பேசுறேங்க சார். சொல்லுங்க மேடம். தேங்க்ஸ் சார். உங்க ஆல் யுவர் இன்ஃபர்மேஷன் வெரி யூஸ்ஃபுல். நீங்க இவ்வளோ கேர் எடுத்து பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஃபர்ஸ்ட். தேங்க்ஸ் மேடம். சார், எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். இப்போ வந்து நம்ம ஆல் இந்தியால நீங்க சொன்னீங்க சார், உங்க வீடியோ பார்த்த ரவுண்ட் 1ல ஆல் இந்தியால இருந்து ஸ்டேட் ரவுண்ட் 1க்கு நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க சார்.
இல்ல மேம், ஸ்விட்ச் இல்ல, நீங்க அங்க ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்து ஜாயின் பண்ணணும். சரிங்க சார். இப்ப எனக்கு என்ன டவுட்னா, இப்ப நம்ம ரவுண்ட் 1 ஸ்டேட் எடுத்துட்டோம். எடுத்துட்ட பிறகு நான் ரவுண்ட் 2 ஆல் இந்தியால திருப்பியும் அப்ளை பண்ணி ஷஃபிள் பண்ண முடியுமா? முடியும் மேடம். நீங்க இங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டை இங்க ஃப்ரீயா ரிசைன் பண்ணிட்டு அங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா செகண்ட் ஆ ரவுண்ட்ல உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டால சீட்டு கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க ஜாயின் சரிங்க சார். பண்ணிட்டீங்கன்னா அதை ரிசைன் பண்ண முடியாது. ரெண்டாவது, செகண்ட் ரவுண்ட்ல ஆ சீட் அலாட் ஆகி இல்ல நான் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்லயே இருந்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைனா போயிடும். இந்த ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது மேடம், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தமிழ்நாடு ஆ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் எடுத்து ஜாயின் பண்ணிட்டீங்க. ஆல் இந்தியா கோட்டா செகண்ட் ரவுண்ட்ல சரிங்க சார். பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிருக்கீங்க, சீட் அலாட் ஆயிடுச்சு. இப்ப ஜாயின் பண்றதும் சரிங்க சார். உங்க விருப்பம். நீங்க ஸ்டேட்டை ரிசைன் பண்ணிட்டு அங்க போறதும் போகாததும் உங்க விருப்பம். சீட் அலாட் சரிங்க ஆயிடுச்சு. சார். அப்படி சீட் அலாட் ஆனதுல நீங்க போய் ஜாயின் ஆ பண்ணிட்டீங்க, இங்க தமிழ்நாடு ரிசைன் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்ட் ஆல் இந்தியா கோட்டால போய் ஜாயின் பண்ணிட்டீங்க கிடைச்ச சீட்லனா, அதுக்கப்புறம் நீங்க அங்க இருந்து ரிசைன் பண்ணி வரவே முடியாது. ஃபர்ஸ்ட். செகண்ட் திங், சரிங்க சார். இல்ல எனக்கு தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டே பெட்டர், எனக்கு ஆல் இந்தியா கோட்டால செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்ச சீட்டுக்கு நான் போகல, அலாட் ஆன சீட்டுக்கு நான் போகலன்னு சொன்னீங்கன்னா, நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் ஆ 5000 பண்ணீங்களா 10,000 பண்ணீங்களா எவ்வளவு பண்ணீங்களோ அது ஃபைனா போயிடும். அது நீங்க திருப்பி உங்களுக்கு வராது. சரிங்க சார். இப்ப வந்து ஆனா ரவுண்ட் 1 வந்து ஸ்டேட் ஃப்ரீ எக்ஸிட் தானே சார்? ஸ்டேட்டு, சென்ட்ரல் எல்லாமே ஃப்ரீ எக்ஸிட் தாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு. அப்ப ஏன் சார் செக்யூரிட்டி டெபாசிட் தர மாட்டாங்க? மேம், தமிழ்நாட்டுல உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் தந்துருவாங்க மேடம். நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டுல ஆ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒரு சீட் ஜாயின் பண்ணிட்டீங்க மேடம். செகண்ட் சரிங்க ரவுண்ட்ல சார். ஆல் இந்தியால ஒரு சீட் அலாட் ஆகியிருக்கு. ஆல் இந்தியால போய் நீங்க ஓ ஜாயின் ஓ பண்ண ஓ அந்த சீட் எனக்கு வேண்டாம், தமிழ்நாட்டிலே இருந்துக்கிறேன்னு நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்ச சீட்லயே நான் இருந்துக்கிறேன், செகண்ட் ரவுண்ட்ல அலாட் ஆ ஆன சீட் எனக்கு வேண்டாம்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஆல் இந்தியா கோட்டா ஓகே செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு வராது. சரிங்க சார். இப்ப ரவுண்ட் 2 ஆல் இந்தியாக்கு அப்புறம் ரவுண்ட் 2 ஸ்டேட்னா அப்ளையே பண்ண முடியாதா சார்? மேம், நீங்க ரவுண்ட் 2 ஆல் இந்தியால ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்க ரவுண்ட் 2 ஸ்டேட்டுக்கு அப்டேஷன் கொடுக்கலாம், ரீஅலாட்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம். ஓ சரி சரிங்க ஆனா சார். நீங்க சரிங்க அங்க சார். போய் ஜாயின் பண்ணிடுறீங்கன்னு வச்சுங்களேன், செகண்ட் ரவுண்ட்ல ஆல் இந்தியா கோட்டால கிடைக்கிற சீட்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி நீங்க தமிழ்நாட்டுக்கு வர முடியாது, பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஆனா லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி ரிசைன் பண்ண முடியாது. லாஸ்ட் டேட்னு ஒண்ணு இருக்கும்ல சார்? ஆ அது ரிசைன் பண்ணிக்கலாம் மேடம். அது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு தான் லாஸ்ட் டேட் வரும். செகண்ட் ரவுண்ட் ஜாயின் பண்ணிட்டாலே நீங்க ரிசைன் பண்ண முடியாது. ஓ சரி சரிங்க சார். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு தான் சரிங்க உங்களுக்கு சார். அதுதான். ரெசிக்னேஷன் டேட்னு ஒன்று கொடுப்பாங்க. செகண்ட் ரவுண்டுக்கு ஜாயின் சரிங்க பண்ணாம சார். ரிசைன் பண்ண முடியாது. ஜாயின் பண்ற அன்னைக்கே நீங்க வந்து இந்த கல்லூரியை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி ஜாயின் பண்ணிக்கிறீங்க செகண்ட் ஓ ரவுண்டுக்கு. சரிங்க சார். ஸோ ரவுண்ட் ஓகேங்க சார். ஸோ ரவுண்ட் 2 ஸ்டேட் அட்டன் பண்ணணும்னா நம்ம ரவுண்ட் 2 ஆல் இந்தியாவே எடுக்க கூடாது. எடுக்கக்கூடாது மேடம், கண்டிப்பா. இது ஆ 2023யோட ரூல்ஸ். 22லயும் அதே ரூல்ஸ் தான் இருந்துச்சு, 24க்கும் அதே இருக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்க சார். சரிங்க சார். சரி அதுதான் சார் கேட்கணும். தேங்க்ஸ் சார். ஆல் த வெரி பெஸ்ட் டு ஆல் த சில்ட்ரன். தேங்க்யூ. எஸ் மேம், எஸ் மேம். தேங்க்யூ ஸோ எல்லாருக்கும் மச் சார். நான் என்ன கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன்னா மேடம், தேங்க்ஸ் ஃபார் யுவர் விஷஸ் மேடம். பெரியவங்களோட விஷஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்ன நினைக்கிறேன்னா மேடம், யாருக்கும் ஸ்ட்ரெஸ் வந்துடக்கூடாது, அவ்வளவுதான். ப்ரெஷரைஸ் ஆகிக்க கூடாது யாரும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேடம். ஆமாங்க சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க ஐ மீன் ஐம் வெரி வெரி கிளாட் நீங்க இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பெயின் எடுத்து இவ்வளோ குழந்தைங்களுக்கு இவ்வளோ நல்லது பண்றது ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேடம். வித் ஹாப்பினஸ் ஐ எம் டூயிங் மேடம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். எஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச் சார். காட் பிளெஸ் யூ சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். நிர்மல் ராஜ் லைன்ல இருக்கீங்களா? உங்க டவுட் கேளுங்க. நிர்மல் ராஜ், ஹலோ சார். சொல்லுங்க, உங்க டவுட் என்ன கேளுங்க. சார் 7.5 ரிசர்வேஷன்ல சார் போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து சிஓ ஆஃபீஸில் போய் வாங்கணுமா சார், இல்லை ஸ்கூல் ஹெச்எம்டியே வாங்கினா போதுமா சார்? ஏன்னா அது அப்ளிகேஷன் வரும்போது பார்ப்போம் கண்ணு. ஏன் அப்படின்னா 7.5% ரிசர்வேஷனுக்கு நமக்கு வந்து எமிஸ் நம்பர் கொடுக்கும்போது ஜென்ரலாக அதுவே எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன்லேயே ஜென்ரேட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு நீங்கள் எமிஸ் ஐடி போடும்போது. சரிங்களா? ஓகே சார். அப்படி அந்த எமிஸ் ஐடி போட்டதுக்கு அப்புறமும் கூட நமக்கு லாஸ்ட்ல அப்ளிகேஷன் அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். அப்படி அப்லோட் பண்ற இடத்துல வந்து உங்களுக்கு 7.5% ரிசர்வேஷனுக்கு போனஃபைடு அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா நீங்க வந்து உங்க காலேஜ் ஹெட் மாஸ்டர்கிட்ட போகணும், அவங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வாங்கி கொடுப்பாங்க. இதுதான் லாஸ்ட் டு லாஸ்ட் இயர் நடந்ததுக்குன்னு. ஓகே சார். அப்போ கேட்டால் சிஓ ஆஃபீஸில் போய் வாங்க தேவையா சார்? சிஓ சார் சைன்
சிஓ ஆஃபீஸ் மூலியமா சிஓ சைன் போட்டு தாங்கன்னு வரும். த்ரூ ஹெச்எம் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே தேங்க்யூ சார். த்ரூ ஹெச்எம் வழியாக. ஓகேயா? ம் ஓகே தேங்க்யூ சார். சரிப்பா. தன்யா லைன்ல இருக்கீங்களா? தன்யா லைன்ல இருந்தா உங்க டவுட் கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. சார் இப்போ 275 சார், எஸ்சிஏ கேட்டகரி இந்த சார். ஸ்பீக்கர்லாம் வந்து கட் பண்ற மாதிரி வரும்ல, அது எங்க எதுவுமே காணும். ஸ்பீக்கர்லாம் கட் தன்யா லைன்ல இருந்தா உங்க டவுட்டை கேளுங்க. நீங்க லைன்ல இருக்கீங்க. அதாங்க சார் 275 சார், எஸ் சார், எஸ்சிஏ எஸ். கேட்டகரிங்க சார். இந்த டைம் ஏதாவது வாய்ப்பு இருக்குமாங்க சார்? 275 என்ன கேட்டகரிங்க சார்? எஸ்சிஏ கேட்டகரிங்க சார். சார் கொஞ்சம் சான்சஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு கேட்குறீங்களா சார்? இல்ல செல்ஃப் ஃபைனான்ஸ் தாங்க சார். சான்சஸ் கொஞ்சம் குறைவு சார். நம்ம பார்ப்போம் சார். 3 பிரைவேட் காலேஜஸ் வந்து என்எம்சியில் அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு அப்ரூவல் ஆகி ஓகேங்க சார். வந்ததுன்னா அப்புறம் கூட சான்சஸ் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் சார். பட் நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க, கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளிகேஷன் போடுங்க. ஓகேங்க சார். கண்டிப்பா மேனேஜ்மெண்ட்டுக்கு போடலாமாங்க சார்? மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபீஸ் ஓகேங்க கட்டுறது சார். ஓகேனா போடுங்க சார், இல்லைன்னா வேண்டாம். ஃபீஸ் வந்து உங்களுக்கு 13 லட்சம் டியூஷன் ஃபீஸ் ஓகே வரும். அது இல்லாமல் உங்களுக்கு +5 to 6 lakhs எக்ஸ்ட்ரா ஓகேங்க மாதிரி வரும். அது பே பண்ணது ஓகே. 17 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வருஷத்துக்கு பே பண்ண ரெடினா நீங்கள் போடலாம் சார். ஓகேங்க சார். ஓகேங்க சார். எஸ் ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகேங்க சார். அப்போ கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் போடுறேங்க சார். ஓகேங்க சார். கவர்மெண்ட்ல தான் உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் தேங்க் சீட்டே வந்துடும். சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ நீங்க ஒரு 30,000 செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணீங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் சீட்டு அதுலயே காமிச்சிரும் கவர்மெண்ட்லயே. ஓகேங்க சார். ஓகேங்க சார். சரி, தேங்க்யூ சார். ஓகே சார். உமா ஓகேங்க சக்தி சார். லைன்ல நன்றி. நன்றிங்க சார். தேங்க்யூ சார். ஓகேங்க சார். உமா சக்தி லைன்ல இருந்தா டவுட் கேளுங்க, உங்க டவுட். சார் கிட்டத்தட்ட முன்ன கேட்ட டவுட்டே தாங்க சார். எஸ் மேம். நாம இப்ப 656 எடுத்துக்கோங்க சார் பாப்பா. வெரி குட் இப்ப மேடம். நம்ம ஸ்டேட் கோட்டால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன கிடைக்குதோ செகண்ட் ரவுண்ட்ல கண்டிப்பா அப்ளிகேஷன் போக போறோம். அப்ப ஆமா நம்ம ஆல் இந்தியா கோட்டால கலந்துட்டு நம்ம கிடைக்கிறது இப்ப ஃப்ரீ எக்ஸிட் இல்லைன்னு வேற சொல்றாங்க. அப்ப ஆல் இந்தியா கோட்டா ஃப்ரீ எக்ஸிட் போலாமா ஃபர்ஸ்ட் போக ரவுண்டுக்கு வேண்டாமா? ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு மேடம். செகண்ட் ரவுண்டுக்கு தான் ஃப்ரீ எக்ஸிட் இல்ல. ஓகேங்க சார். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கே ஃப்ரீ எக்ஸிட் இல்லைங்கிறாங்களா? அப்ப இன்னைக்கு நியூஸ்ல வந்ததுன்னு சொல்றது என்னங்க சார்? நியூஸ் பேப்பர்ல வந்ததா எந்த சொன்னது? நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு மேடம்? சார் இன்னைக்கு அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல வந்திருக்குங்க சார். எந்த நியூஸ் பேப்பர் சார்? மாலைமலர். டைம்ஸ் ஆஃப் இந்தியா. டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கே ஃப்ரீ எக்ஸிட் இல்லைன்னு போட்டாங்களா மேடம்? அதாவது அப்படிதான் பிளான் சார் கேட்ட மாதிரி இருக்கு. இல்ல இல்ல தகவல் ஆக்சுவலி கன்ஃபார்ம் நியூஸ் இல்லைங்க. ஆக்சுவலி சார் இப்போ எம்டிஎஸ் வந்து எம்சிசி தான் நடத்துறாங்க. எம்டிஎஸ் அதாவது பிஜிக்கு நீட் எம்டிஎஸ்ஸை பேஸ் பண்ணி, அதாவது பிடிஎஸ் முடிச்சுட்டு எம்டிஎஸ் பண்ணுறோம் இல்லைங்க சார். அது வந்து நமக்கு வந்து இவங்க எம்சிசி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்க வெப்சைட்டில் கூட இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு ஃப்ரீ எக்ஸிட் போட்டிருக்க மாதிரி தான் தெரியுது சார். அப்போ அதுக்குள்ள ரூல்ஸ் தான் அவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ அதுக்குள்ள ரூல்ஸ் தான் மற்றவங்களுக்கும் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஏன் அப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரில சார். நம்ம ஆனால் வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் ஃப்ரீ எக்ஸிட் இல்லை அப்படின்னா தட் இஸ் வெரி ரூடு. ரொம்ப கஷ்டமான ரூல்ஸ் தான் நம்ம சொல்லணும். அது அக்செப்டபிள் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃப்ரீ எக்ஸிட் இல்லைன்னா அவங்க ஸ்டேட் கோட்டாவில் பெட்டர் காலேஜ் வந்தால் கூட வர முடியாதுங்கிற மாதிரி ஆகிடும். இல்லைன்னா நம்ம ஃபைன் போதுன்ட்டு வர வேண்டியதுதான். ஒரு 5,000 10,000 ஃபைன் போனால் போகுது அப்படின்ட்டு வர வேண்டியது தான். பட் ஸ்டில் இன்னைக்கோ இல்லை இன்னைக்கு நைட்டோ நாளைக்கோ நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டினோட கால் ஃபார் வரும் ஆல் இந்தியா கோட்டாவுக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல போட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஓகேங்க சார். பட் நியூஸ் வந்து நீங்க சொல்ற மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியா, மாலை மலர்லாம் நம்ம அக்செப்டபிளான ஒரு நியூஸ் பேப்பர் தான். பட் எதை வச்சு அவங்க போட்டாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் மேடம். ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே மேம். ஓகே த்ரிஷா, உங்க டவுட் என்னன்னு கேட்கலாம் நீங்க. சார் இப்போ செகண்ட் ரவுண்ட் கிடைக்கின்றாங்க இல்லைங்களா சார், அது எப்படி சார் வாய்ப்பு இருக்கு? ஏன்னா முன்னெல்லாம் வந்து ஆல் இந்தியா கோட்டால கொஞ்சம் பேர் வெளியில போவாங்க, அதனால செகண்ட் ரவுண்ட் கிடைக்குங்க. இப்போ வந்து எல்லாருமே அதிகமான மெம்பர்ஸ் இருக்கிறதுனால யாருமே மூவ் ஆக மாட்டாங்க இல்லையா, அப்புறம் எப்படிங்க செகண்ட் ரவுண்ட் வரும்? சார் நீங்க சொல்றது 100% கரெக்ட் சார். போன வருஷமே வந்து பாத்தீங்கன்னா மேஜாரிட்டி ஆஃப் த காலேஜஸ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து செகண்ட் ரவுண்டுக்கு பெரிய அளவுல சேஞ்சஸ் வரல. செகண்ட் ரவுண்டுக்கு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தா
ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சி ஜாயின் பண்ணலைன்னா மட்டும்தான் அந்த சீட்டு தான் செகண்ட் ரவுண்டுக்கு வரும். செகண்ட் ரவுண்டுக்குன்னு புது சீட் இவங்க உருவாக்க போறது கிடையாது. ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது இந்த தடவை கொஞ்சம் நமக்கு சிரமமாக தான் சார் இருக்கும். ஆனாலும் இதுல என்ன ஒரு விஷயம்னாங்க சார், நம்ம தமிழ்நாடுல அப்ளிகேஷன் போட்டுருவாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் சார், இப்போ ஆல் இண்டியா கோட்டால ஒரு குழந்தைக்கு ஸ்டான்லி கிடைச்சிருக்கும். தமிழ்நாட்டிலையும் அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, எம்எம்சி ஸ்டான்லி இதெல்லாம் போடுவாங்க. தமிழ்நாட்டிலையும் ஸ்டான்லி தான் கிடைக்குது, இல்லை ஸ்டான்லிக்கு அடுத்து தான் கிடைக்குது, தமிழ்நாட்டிலையும் அவங்களுக்கு எம்எம்சி கிடைக்காத பட்சத்தில் அவங்க அங்கேயே கண்டினியூ பண்ணிக்குவாங்க சார். அதே போல் ஜிப்மர் மற்றதெல்லாம் போனவங்க கூட இங்கே ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா போன வருஷம் அப்படிதாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட்லாம் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் 100 சீட்ஸ் வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணலை, கிடைச்ச சீட்டில் ஜாயின் பண்ணலை. அந்த 100 சீட்ஸ் தான் மூவ்மெண்ட் செகண்ட் ரவுண்டில் நடந்துச்சு. இது ஒன்றுங்க சார். ஸோ அதனால் அந்த மாதிரி இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணி பார்த்து ஒருவேளை ஆல் இண்டியா கோட்டா சீட்டில் கிடைச்சதை விட பெட்டர் காலேஜ் கிடைக்குதான்னு இங்கே பார்ப்பாங்க தமிழ்நாடு, அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்குவாங்க. ரெண்டாவதுங்க சார், சில சமயம் செகண்ட் ரவுண்டுக்குன்னு அந்த டயத்துல சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் சில காலேஜஸ்ல. அதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்படி எது சீட்ஸ் ஆடப் ஆணுச்சுன்னா, ஒரு ப்ரைவேட் காலேஜில் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் 50 சீட் அந்த மாதிரி ஆடப் ஆணுச்சு, அவங்க போய் ரெக்வஸ்ட் என்எம்சி கிட்ட வச்சிருந்து ஆடப் ஆணுச்சுன்னா நமக்கு சீட்ஸ் வரும். இல்லைன்னா வரத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க சார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்றது 100% கரெக்ட். இந்த வருஷத்துக்கு சீட்டு வந்து எல்லாருமே நிறைய மார்க் வாங்கியிருக்கறதுனால மூவ்மெண்ட் நடக்குமாங்கிறது பெரிய டவுட் தான் சார். ஏன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் அதிகமான பேர் இருக்கிறதுனால தான் அந்த சந்தேகம் சார். எஸ் சார், எஸ் சார். அதர் ஸ்டேட்டுக்காரங்களும் இருக்காங்க, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா அந்த ஸ்டேட்ல இருக்கவங்க அதிக மதிப்பெண்கள் எடுத்து நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 25%, 15% சீட் எல்லாமே ஆல் இண்டியா கோட்டா கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். எல்லாருமே வந்து கடைசி வரைக்கும் முன்னால் லாஸ்ட் இயர் வந்து சீட் வேஸ்ட் ஆச்சுங்க. இந்த வருஷம் வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி இல்லைங்களா? ஆமா, ஏன்னா காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ தட் கிடைக்கிற சீட்ல போய் ஜாயின் பண்ணிடுவாங்க சார். போன வருஷம் மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. தேங்க்யூ தேங்க்யூ சார். எஸ் சார், எஸ் சார். B1 மௌனி லைன்ல இருந்தீங்கன்னா உங்க டவுட் கேளுங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார், நாங்கள் சேலத்துல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க சார். 573 பிசிங் சார், இது கிடைக்குமா சார்? செல்ஃப் ஃபினான்சிங் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க சார். பட் அதர் தென் தட் நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட் வந்தாதான் நம்ம சொல்ல முடியும் சார். இப்போதைக்கு சான்சஸ் குறைவு. அப்படியே சார். ஓகே சார். சார் ஓகே சார், அந்த ஃப்ரீ எக்ஸிட்னு இப்போ பேசுறாங்களே சார், அது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தான் சார் வந்துச்சு. செக் பண்றேன். அதனால தான் சார் டவுட் இருந்துச்சு, கேட்டேன் சார். நான் கண்டிப்பா செக் பண்றேன்ப்பா. பட் டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்தாலுமே நமக்கு வந்து எம்சிசி அந்த கவுன்சிலிங் அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வந்து அதை பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும்ப்பா. அதான் சார், DGHS காயின்னு போட்டுருந்துச்சிங்க சார். அவங்க கிட்ட அப்ளை பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க அவங்க கிட்டன்னு சொன்னாங்க. DGHS அது வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான்ப்பா. டைரக்டரேட் ஆஃப் ஹெல்த் அண்ட் அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டா இருக்கும். அது வாய்ப்பு கம்மி தான். ஓகேங்க சார். செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்குங்க சார் கண்டிப்பா? சான்சஸ் இருக்கு, செல்ஃப் ஃபினான்ஸ் கிடைக்கும். பட் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கிடைக்கிறது நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்தாதான் எதுவுமே உறுதியா சொல்ல முடியும்ப்பா தமிழ்நாட்டுக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். வெல்கம்ப்பா. நவீன் லைன்ல இருந்தா, நவீன் பெருமாள் உங்க லைன்ல இருந்தா நீங்க டவுட் கேட்கலாம்ப்பா. நவீன் பெருமாள் சார், கேக்குதா சார்? வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். 588 எடுத்திருக்கேன் சார் எம்பிசி. ஓகே. பிஎஸ்ஜி வேலம்மாள் அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா? சான்சஸ் வந்து உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் இப்போதைக்கு உறுதியா சொல்லலாம். பட் இந்த காலேஜ் தாங்கிறது கொஞ்சம் சிரமம்ப்பா இப்ப சொல்றது. செல்ஃப் ஃபினான்ஸ் கிடைச்சிடும்பா. பிஎஸ்ஜி வேலம்மாள் தான் அப்படின்னு அந்த நேம் சொல்றது இப்போதைக்கு கஷ்டம். கவர்மெண்ட் கிடைக்க எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கும் சார்? சான்சஸ் கொஞ்சம் குறைவுப்பா. 588 88 சார். 588 எம்பிசி. அதுவும் தான்ப்பா. இப்போ 600க்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க, 590 வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்கிற லிஸ்ட் வந்தாதான் நம்ம எதுவுமே சொல்ல முடியும். அது தமிழ்நாடு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் நம்ம போடுவோம். இந்த வீக்ல அப்ளிகேஷன் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கம்மிங் வீக்ல பாப்போம்ப்பா. ஓகே சார், தேங்க்யூ. வெயிட் பண்ணலாம். ஓகேப்பா, ஓகேப்பா, சரிப்பா. ஆல் தி பெஸ்ட். ஆனந்த் லைன்ல இருந்தா உங்க டவுட் கேளுங்க. ஆனந்த் லைன்ல சொல்லுங்க சார். இப்போ ஆல் இண்டியா கோட்டாலனா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு சீட் கிடைச்சிருச்சு சார். ஓகேப்பா.
கிடைச்சிட்டு இப்ப இந்த சீட் வேணானா அந்த காலேஜ்ல போயிட்டு தான் நான் வந்து வேணான்னு சொல்லணுமா? இல்ல நீங்க போகலனாலே உங்களுக்கு வேணான்றது இதாயிடும். நீங்க போய் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி தான் ஸ்டேட் கோட்டாலையுமா சார்? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல காலேஜ் வேணாம்னா இல்லப்பா, ஸ்டேட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் நீங்க அடுத்த ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க ஜாயின் பண்ணிடுறது நல்லது தானே. ஏன் நீங்க ஜாயின் பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்க? இல்லப்பா, இப்ப நீங்க உங்க மார்க் எவ்வளோ? 633 சார். கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். கிடைக்கிற காலேஜ்ல ஏன் ஜாயின் பண்ணலன்னு நினைக்கிறீங்க? ஜாயின் பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு சார் சொன்னாங்க தெரியுமா, செகண்ட் ரவுண்ட்லாம் வேகன்சி வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் சார். காரணம் என்னன்னா நிறைய மார்க்ல நிறைய காம்படிஷன் ஹெவியா இருக்கு. ஆல் இண்டியா கோட்டால அதர் ஸ்டேட் காரங்களே உள்ள வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. அப்ப செகண்ட் ரவுண்டுக்கு வேகன்சி வரதுக்கே வாய்ப்பு இல்லைன்னாங்க. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட் எடுக்கல, செகண்ட் ரவுண்ட் உங்களுக்கு கிடைக்கவே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கிற காலேஜ்ல முதல்ல போய் அட்மிஷன் போட்டுருங்க, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால. சரி சார். ஓகேப்பா, ஓகே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். அக்ஷரா லைன்ல இருந்தா உங்க டவுட் கேளுங்க. அக்ஷரா. ஹலோ சார், கேக்குதா சார்? கேக்குது, சொல்லுங்கப்பா. சார் நான் 272 எடுத்திருக்கேன் சார். Okay. தெலுங்கு மைனாரிட்டில வருவேன். அப்போ இந்த பிரைவேட் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? தெலுங்கு கற்பகம் மைனாரிட்டில உங்களுக்கு சீட் கிடைக்கும். தெலுங்கு மைனாரிட்டிலே 5 காலேஜ் இருக்குது. 5 6 காலேஜோ இருக்கு. தெலுங்கு மைனாரிட்டில உங்களுக்கு சீட் கிடைக்கும். நீங்க தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிபிகேட், தெலுங்கு மைனாரிட்டிக்கான அந்த அனெக்ஷர் இது வந்ததுக்கு அப்புறம் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின், அதாவது ப்ராஸ்பெக்டஸ் வந்ததும் அந்த பேஜை பிரிண்ட் அவுட் எடுத்து பிரின்சிபல்கிட்ட சைன் வாங்கி வச்சுக்கோங்க, கிடைக்கும். சார். அண்ட் ஒன் மோர் திங் சார், இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் சர்ச் பண்ணதுல உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்ல பிரைவேட் காலேஜஸ்ல ஃபீஸ் வந்துட்டு 11 lakhs 12 lakhs அந்த மாதிரி சொல்றாங்க சார். மார்க் கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இப்போ நான் அந்த காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணணும்னா நான் எந்த சைட்ல எப்படி போய் அப்ளை பண்ணுவேன் சார்? உத்தரப்பிரதேஷ் வெப்சைட் போயிடுங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டால அப்ளை பண்ணி சீட் கிடைச்சா நீங்க போய் ஜாயின் பண்ணலாம். இது அங்க ஜாயின் பண்ணிட்டு அதே டைம்ல தெலுங்கு மைனாரிட்டில இங்கேயும் அப்ளை பண்ணிட்டு அங்க கிடைச்சதுன்னா திருப்பி ரிசைன் பண்ணி வந்துக்கலாமா சார்? நான் என்ன சொல்றேன், அங்க கிடைச்சதுன்னா அங்க உங்களுக்கு ஃபீஸ் கம்மி தானே. ஏன் தெலுங்கு ஃபீஸ் ஜாஸ்தி இல்லையா? 3 லட்சம் பிளஸ் 5 lakhs 6 lakhs கட்டணும்ல. அதனால அங்க கிடைக்குதா அங்க சேர்ந்துக்கலாம் இல்லையா? அதான் சார். ஒரே ஒரு ரெக்வஸ்ட் சார், நீங்க உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டோட காலேஜஸ் பத்தி ஏதாவது வீடியோ மேக் பண்ண முடியுமா சார்? ஏன்னா அதுக்கப்புறம் மிஸ்லீனியஸ் ஃபீஸ், அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ்னு கொஞ்சம் சொல்றாங்க. அது அவ்வளோ ட்ரஸ்டபிளா எனக்கு எந்த வீடியோ பார்த்தாலும் புரிய மாட்டேங்குது. ஸோ அதை பத்தி நீங்க ஒரு வீடியோ மேக் பண்ண முடியுமா சார்? சரிப்பா, நான் கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். வெல்கம். தேங்க்யூ ஸோ மச். வெல்கம். ஓகேப்பா. செல்வம் லைன்ல இருந்தா உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. செல்வம். ஹலோ, ஹாய் சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்ப்பா, சொல்லுங்க. சார் 524 MBC செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்குமா சார்? இப்போதைக்கு சான்சஸ் குறைவுப்பா, பட் அப்ளிகேஷன் போடுங்க, வி வில் சி. ஓகே ஓகேங்க சார். அப்புறம் இன்னொரு டவுட் என்னன்னா, நிறைய பேர் வந்திருக்காங்க இல்லையா, அதனால சொல்லுங்க. இன்னொன்னு என்ன? நான் வந்து சர்டிஃபிகேட்லாம் வந்து போனஃபைடும் சரி, அப்புறம் வந்து இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி வாங்கி வந்து ஒரு 3 years ஆகுது சார். இப்போ அது வேல்யூபிளாக இருக்குமா சார்? போனஃபைட் சர்டிஃபிகேட் வேலிட்பா. ஏன்னா போனஃபைட் அப்படிங்கிறது நீங்க 6 to 12 எங்க படிச்சீங்க அப்படிங்கிறது தான் இருக்க போகுது. அது வந்து மாறாது. வேற என்ன? இன்கம் சர்டிஃபிகேட் நீங்க இந்த வருஷத்துக்கு தான் வாங்கணும், பழசு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்து என்ன கண்ணு? நேட்டிவிட்டியும் 3 years, அது எல்லாம் ஒட்டுக்கா 4 சேர்த்து வாங்கணும். 4 years 3 years ஆயிடுச்சு. சர்டிஃபிகேட்டும் போனஃபைட் சர்டிஃபிகேட்டும் நோ இஷ்யூஸ்பா. ஓகே சார். இன்கம் சர்டிஃபிகேட் ஃப்ரெஷ்ஷா வாங்கணும் இந்த வருஷத்துக்கு. இந்த வருட ஆண்டு, இந்த என்ன வருமான ஆண்டு, இந்த வருமான ஆண்டா அதுக்கு வாங்கணும். நீங்க இந்த கேலண்டர் இயருக்கு வாங்கணும். அது எவ்வளவு நாள் சார் ஆகும் அப்ளிகேஷன் போட்ட பிறகு? நீங்க 4-5 daysல வந்துடும். நீங்க டக்குன்னு போட்டு வாங்குங்க. அது ஸ்காலர்ஷிப்க்கு தான் கேட்பாங்க. SC SCA ST ஸ்டூடெண்ட்ஸுக்கு வருட வருமானம் 2.5 லட்சத்துக்கு கம்மியா இருந்தா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். டியூஷன் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப்பா வரும். அதுக்காக அவங்க கேட்பாங்க. ஓகே சார். சரிப்பா. ஓகே, தேங்க்யூ சார். வெல்கம்பா. அசோக் குமார் லைன்ல இருக்கீங்களா? உங்க டவுட் கேளுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். My son got 673. எஸ் சார், கங்க்ராச்சுலேஷன் சார். ஆல் இந்தியா கோட்டால இப்ப நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் அப்ளை பண்ணி கிடைச்சதுன்னா என்ன சார் ஃபீஸ் வரும்?
நம்ம கவர்மெண்ட் ஃபீஸு ஸ்காலர்ஷிப்பு எவ்ரி திங் ஆல் இண்டியா கோட்டாக்கும் ஸ்டேட் கோட்டாவுக்கும் ஒரு காலேஜுக்குன்னு போனால் சேம் தான் சார், நோ சேஞ்ச். கவர்மெண்ட் காலேஜஸ்ல கவர்மெண்ட் காலேஜஸ்னு போனால் நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் போகும்போது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லையோ ஸ்காலர்ஷிப் இதுலையோ எதுலேயுமே சேஞ்ச் இருக்காது. சிமிலர் ஸ்டேட் கோட்டாவுக்கு என்னவோ அதே தான் ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் சார். 673 ஆல் இந்தியா கோட்டா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணா நமக்கு மதுரை திருநெல்வேலி ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சார், கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க, கிடைச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த காலேஜ் எடுத்து ஜாயின் பண்ணுங்க சார். இதில் ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு என்ன காலேஜ் வேணுமோ அதை சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க, கிடைச்சா போய்க்கலாம். இல்லைன்னா வேணான்ற காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ணாதீங்க. இல்லைன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் உங்களுக்கு வேணுன்ற காலேஜ் கிடைக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். 4-5 காலேஜ் மட்டும் பிளான் பண்ணலாம் இருக்கு சார். எம்எம்சி, ஸ்டான்லி, மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர் இது மட்டுமே போட்டா போதுங்களா சார்? சாய்ஸ் இல்லைங்களா? போதும் சார், போதும். உங்களுக்கு இந்த கல்லூரி கிடைச்சா 100% ஆல் இண்டியா கோட்டாவில் நான் போய் சேருவேன் ஹாப்பிலி அப்படின்னா நீங்க போட்டு ஜாயின் பண்ணுங்க சார். ஸ்டேட் கோட்டாவில் நீங்க 36 கவர்மெண்ட் காலேஜும் போடுங்க. ஓகே சார், தேங்க்யூ. எஸ் சார், ஓகே சார். ஸ்ரீ எஸ் சார், ஸ்ரீ லைன்ல இருந்தா உங்க டவுட். ஸ்ரீ லைன்ல இருக்கீங்களா? ஸ்ரீ பேசுறேன் சார். சொல்லுங்க. ஹலோ சார், இப்போ ஆல் இண்டியா கோட்டால வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் வெறும் தமிழ்நாடு காலேஜஸ் மட்டும் போட்டுட்டு செகண்ட் ரவுண்ட்ல வந்து எனக்கு வேற ஸ்டேட்ஸும் போடணும்னா போட்டுக்க முடியுமா சார்? தாராளமா போட்டுக்கலாம். எத்தனை அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு காலேஜ் போட்டேன், செகண்ட் ரவுண்ட்ல 500 காலேஜ் போடுறேன், தேர்ட் ரவுண்ட்ல 50 காலேஜ் போடுறேன், எப்படி வேணா உங்க சாய்ஸ் ஃபில்லிங்க ஆல் இண்டியா கோட்டால மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே சார். கேட்டதுக்கு வந்து சில பேர் சொன்னாங்க இப்ப செகண்ட் ரவுண்ட்ல வந்து ஆட் பண்ணிக்க முடியாது, ஆர்டர் மட்டும் தான் மாத்த முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அது தமிழ்நாட்டுக்குப்பா, ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கிடையாது. இப்ப அதுவும் 2023 தமிழ்நாடுப்பா, தமிழ்நாட்டோட ரூல்ஸ். அது ஸ்டேட் கோட்டா ரூல்ஸ் தமிழ்நாடு 2023 ரூல்ஸ். 2024க்கு அதுதானே நமக்கு இன்னும் தெரியல. ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 4 காலேஜ் போட்டேன், செகண்ட் ரவுண்ட்ல 400 காலேஜ் போட்டுக்கலாம், தேர்ட் ரவுண்ட்ல திருப்பி 30 காலேஜ் போட்டுக்கலாம். தட் இஸ் அவர் விஷ். ஓகே சார், தேங்க்யூ சார். சரி, ஓகே. ஆதிலட்சுமி லைன்ல இருந்தா உங்க டவுட் கேட்க. ஆதிலட்சுமி லைன்ல இருக்கீங்களா? இருக்கேங்க சார். சொல்லுங்க மேடம். குட் ஆஃப்டர்நூன். குட் ஈவினிங் சார். பையன் வந்து 410 மார்க் எடுத்திருக்கான். எஸ்டி கோட்டால வரும். கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குங்களா? எஸ்டியா மேடம்? எஸ்டி சான்சஸ் இருக்குங்க மேடம். எஸ் மேடம். ரெண்டாவது என்னன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் அவங்க 3 ஸ்கூல்ல படிச்சாங்க சார். எஸ் மேம். 7 பாயிண்ட்ல இருக்கிறோம். ரெண்டாவதுல இருந்து 8th வரையும் ஒரு ஸ்கூலு. எஸ் மேம். அப்புறம் 9th இருந்து 11th வரையும் ஒரு ஸ்கூலு, 12th வேற ஸ்கூல். எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறதுனால உங்களுக்கு எம்இஸ் நம்பர் போட்டாலே அது எடுத்துக்கும். அப்படி இல்லைனாலும் சிஇஓ ஆஃபீஸ் மூலியமா, நீங்க த்ரூ ஹெச்எம் சிஇஓ ஆஃபீஸ் மூலியமா வாங்குறதுனால நீங்க +2 படிச்ச ஸ்கூல்ல வாங்கிக்கலாம். இனிமே தான் வாங்குவீங்க. ஓகே சார், ஓகே சார். எஸ் மேம். எஸ் இல்ல சார், எல்லாமே வாங்கி நாங்க ஆல்ரெடி வச்சிருக்கோம். அதை யூஸ் பண்ணிக்கலாமா சார்? அவங்க அதான் மேடம், எம்இஸ் நம்பர் போட்டு அதுவே எடுத்துக்குச்சுன்னா நோ இஷ்யூ. இல்லைன்னா அவங்க ஏதாவது ஃபார்மேட்ல கேட்கறாங்கன்னா அந்த ஃபார்மேட்ல வாங்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்க இப்போ உங்க கையில இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னங்கிறத நம்ம ப்ராசஸ் டிசைட் பண்ண முடியும். ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார். சார் உங்களோட சேனலை நாங்க எப்பயும் டெலிகிராம் சேனல், யூடியூப் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் சார். ரொம்ப சந்தோஷம் சார். பிள்ளைங்களுக்காக நீங்க நல்ல அவேர்னஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. இன்னைக்கு கூட அந்த மன உளைச்சலை பத்தி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றிங்க சார். நிறைய பிள்ளைங்க நல்ல பெனிஃபிட் ஆகுறாங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் a lot மேடம். எஸ் மேம். எஸ் மேம். தேங்க் யூ. லைன் இப்போ கூட நான் 3 தடவை ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா கிடைக்காதோன்னு நினைச்சிட்டு நீங்க ட்ரை பண்ணேன். கிடைச்சது சார். ரொம்ப நன்றிங்க சார். எஸ் மேம். எஸ் மேம். ஓகேங்க மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ. எஸ் மேம். தேங்க் யூ சார். எஸ் மேம். கார்த்திக் லைன்ல இருக்கீங்களா? தேங்க் யூ மேம். கார்த்திக் லைன்ல இருக்கீங்களா? கார்த்திக். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்கப்பா. சார், மேனேஜ்மெண்ட் கோட்டால ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம காலேஜ் எடுக்கிறோம் சார். செகண்ட் ரவுண்ட்ல அதோட பெட்டர் நம்ம காலேஜ் கிடைக்குமா சார்? கிடைக்கும்பா. நீங்க திருப்பி சாய்ஸ் ஃபில் பண்ணணும் செகண்ட் ரவுண்டுக்கு, ரீஅலாட்மெண்ட்டுக்கு. அப்படி கிடைச்சா மூவ் பண்ணி போய்க்கலாம். கிடைக்கும். ஓகே சார். அது ஒரு பெட்டராக கிடைக்குமா சார்? பெட்டரானா நான் என்ன சொல்றது, நீங்க ஒரு 21 காலேஜ் இருக்கு, 21 போட்டீங்க. ஒரு 17ஆவதா இருக்க காலேஜ்னா அடுத்து 15ஆவதோ 14ஆவதோ இருக்க காலேஜுக்கு மூவ்மெண்ட் நடந்துச்சுன்னா போய்க்கலாம் மூவ் பண்ணி. அது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, தேங்க்யூ சார்.
எஸ்பா எஸ்பா. ஜுபேர் லைன்ல இருந்தா உங்க டவுட் என்னன்னு கேளுங்கப்பா. ஜுபேர். எஸ் சார். குட் ஈவினிங் சார். ஈவினிங்ப்பா. சார் இப்போ 568 சார். நான் பிசிஎம்ல வரேன். ஆல் இந்தியா கோட்டால அப்ளை பண்ணலாமா? வேற ஸ்டேட் பண்ணுங்கப்பா அந்த மாதிரி இல்லாட்டி தமிழ்நாடு? பண்ணுங்க. நீங்க தமிழ்நாடு, அதர் ஸ்டேட், உங்களுக்கு விருப்பமுள்ள ஸ்டேட் எல்லாம் சேர்த்து ஆல் இந்தியா கோட்டால பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இல்ல சார், பண்ணா கிடைக்குமா எப்படி? கிடைக்கிறது சிரமம். ஏன்னா நீங்க ஓபிசி நான் கிரீமி லேயர்ல வந்துருவீங்க. சரியா? ஓபிசி நான் எஸ் சார். கிரீமி எப்படியும் 630 மார்க்குக்கு மேல இருந்தாதான் ஆல் இந்தியா கோட்டால கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிடைக்கிறது சிரமம். பட் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா பண்ணலாம். சரி ஓகே சார். தமிழ்நாட்டுல சார்? தமிழ்நாடு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கண்ணு. சரி ஓகே சார். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. காட் கிட்ட ப்ரே பண்ணுங்க. ஓகே. அகமது லைன்ல இருக்கீங்களா? ஓகே சார். அகமது. சரிப்பா. அகமது லைன்ல இருக்கீங்களா? அகமது. ஓகே. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்கப்பா. சார், ஆல் இந்தியா கோட்டாக்கு வந்து செகண்ட் ரவுண்ட்ல இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் திடீர்னு கிடைக்கல அப்படின்னா செகண்ட் ரவுண்டுக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா சார்? அதாவது ரிஜிஸ்டர் வந்து நம்ம பண்ண தேவையில்லை, ஆனால் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்களா சார்? அதாவது சாய்ஸ் ஃபில்லிங்ல ஆர்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதுங்களா, இல்லை கவர்மெண்ட் பதிலாக நம்ம பிரைவேட் ஷிஃப்ட் பண்ணும் அந்த மாதிரி சொல்றீங்களா சார்? நீங்க என்ன சொல்றீங்க? ஆல் இந்தியா கோட்டாலயா? எஸ் சார். ஆல் இந்தியா கோட்டால இந்தியா வந்து கோட்டால செகண்ட் பிரைவேட் ரவுண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் எதுவுமே ஆல் இந்தியா கோட்டால வராதுப்பா. ஃபர்ஸ்ட் திங். ஓகே சார். கேட்டகரி ஏ, பி, சி அந்த மாதிரி எதுவும் ஆல் இந்தியா கோட்டால கிடையாது. ஓகே சார். நீங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸும் அவங்க காமிப்பாங்க. ஏஎஃப்எம்சி, எய்ம்ஸ், ஜிப்மரு, அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டி இதெல்லாம் காமிப்பாங்க. நீங்க டீம்டு யூனிவர்சிட்டி போகலைன்னா அது 2 லட்சம் நீங்க பே பண்ணலன்னா டீம்டு யூனிவர்சிட்டி உங்களுக்கு காமிக்காது. இப்போ இருக்கிற கல்லூரிகள்ல நீங்க எந்த ஆர்டர்ல வேணா போட்டுக்கலாம். ஆர்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் காலேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து செகண்ட் ரவுண்டுக்கு, தேர்ட் ரவுண்டுக்கு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுல எப்படி வேணா நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது. அப்போ செகண்ட் ரவுண்ட்ல நம்ம ஏதாச்சும் புதுசா இன்க்ளூட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஆர்டர் சேஞ்ச் பண்றது தான், அதாவது அதுதான் சொன்னீங்களா சார்? சாய்ஸ் ஃபில்லிங்ல சேஞ்ச் இன்க்ளூட் பண்ணலாம்னு பண்ணிக்கலாம். சொல்லிட்டு. புதுசாவும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம்ப்பா காலேஜ். ஆர்டரும் சேஞ்ச் ஓகே சார். பண்ணிக்கலாம். உங்க விருப்பம் தான். அதே புதுசாவும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஆர்டரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். போத் ஆர் அலவுடு. அது உங்க விருப்பம் தான். ஓகே சார். புதுசா சார் அதோட பண்ண சார் வேணாம்னாலும் பண்ண வேண்டாம், ஆர்டர் சேஞ்ச் பண்ண வேணாலும் நீங்க அந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்க விருப்பம் தான் எல்லாமே. ஓகே சார். சார் அதோட ஆல் இந்தியா கோட்டாக்கு வந்து அந்த வெப்சைட் செக் பண்ண சொல்லியிருந்தீங்க இல்லையா சார்? இப்போ ஜஸ்ட் செக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து கவுன்சிலிங் போர்ட் செலக்ட் பண்ண சொல்றாங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இல்ல, போனா. அது வந்து இன்னும் அப்போ அப்டேஷன் ஆகலப்பா. அது இன்னும் அப்டேஷன் ஆகல. எல்லாருக்குமே அப்படிதான் காட்டுது. அதாவது நீங்க போகும்போது அந்த செலக்ட் போர்டுன்னு சொல்றதுல அதுக்கு முன்னாடியே மெயின் வெப்சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளூ கலர்ல கேண்டிடேட் ஆக்டிவிட்டின்னு ஓடி இருக்கும். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் நியூ அப்படின்னு அந்த இடத்துல நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் 2024ன்னு வரணும். அப்பதான் அவன் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிருக்கான்னு அர்த்தம். இப்ப அப்ளிகேஷன் ஓபன் ஆகல. கவுன்சிலிங் ஓகே சார். ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் ஆகல. அதை நீங்க எடுத்துக்க முடியாது. போர்டு அதெல்லாம் நமக்கு வராது. ஓகே சார். அப்ப நாளைக்கு பண்ணும்போது வரும் இல்லைங்களா சார்? போர்டுன்னு ஒண்ணு வராதுப்பா. அந்த ஆப்ஷன் அப்படிலாம் வராது. ஜஸ்ட் நீங்க வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள போவீங்க. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள கீழே இருக்கும். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள போனதுமே உங்களோட அந்த ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி, ரெஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பர், மதர்ஸ் நேம், ஸ்டூடெண்ட்ஸ் நேம் அதெல்லாம் கேட்கும். நீட் அப்ளிகேஷன் நம்பர் இதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுப்பீங்க. இப்ப இருக்க மாதிரி போர்டு அது இதுன்னெலாம் கேட்காது. ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகேப்பா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் நான் விஸ்வான் சார். சார் நாங்கள் வந்து 7 ஃபேமிலியில் வரோம் சார். வந்து எஸ் சார். நான் 422 மார்க் எடுத்திருக்கோம். எஸ்சியில் வர்றோம். எப்படி சார் சீட் எம்பிபிஎஸ் கிடைக்குமா சார்? இப்போதைக்கு கொஞ்சம் சிரமமாக தான் சார் இருக்கு. ஏன்னா 500க்கு மேலே எடுத்தவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. 7.5% ரிசர்வேஷன்ல. ஸோ அது டோட்டலாக 500+ சீட்ஸ் இருக்கு. லெஸ் தென் 600, மோர் தென் 500 சீட்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். சார் இன்னொரு டவுட் சார். வந்து இப்போ வந்து நாங்கள் செல்ஃப் ஃபைனான்ஸில் போகலாமா, நார்மலில் போய் செல்ஃப் ஃபைனான்ஸ் போன வாய்ப்பு இருக்கா? சார் எஸ் சார். செல்ஃப் ஃபினான்ஸில் வந்து நமக்கு
7.5 அது வந்து நீங்க 7.5% ரிசர்வேஷன்லயுமே உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் அதெல்லாம் வரும். ஆனா அதுல ஃபீஸ் வராது. நீங்க ஜென்ரல்ல போய் எடுக்கலாமான்னு கேக்குறீங்க. அதுக்குமே ஆமா ஒரு 80 சென்ட்ரல் 90 அந்த மாதிரி தேவைப்படும். அப்படியா சார்? ஆமாங்க சார். சரிங்க சார், ஓகே, நன்றி. சார் அகமத் சார். அகமத் சொல்லுங்க, என்ன டவுட்? சார் 595 BCM சார். ஆ வேலம்மாள் பாசிபிளா சார்? 595 சான்சஸ் இருக்குப்பா. சான்சஸ் பாசிபிள் தான். சார் பாசிபிள். இன்னொரு டவுட் சார். என்னோட போனிஃபைட் சர்டிஃபிகேட்ல வந்து வெறும் என்னோட பேரு போட்டு 6th இருந்து 12th வரையும் எங்க ஸ்கூல்ல படிச்சிருக்காங்கன்னு தான் வருது. போட்டோ எதுவுமே போடல. அதனால எந்த பிரச்சனையும் இல்லையா சார்? போனஃபைட் சர்டிஃபிகேட்டுக்குன்னு ஒரு ஃபார்மேட் கிடையாது ஃபர்ஸ்ட்ப்பா. செகண்ட், அதுல போட்டோ இல்லாமலும் இருக்கலாம். தட் இஸ் ஸ்கூல்ஸ் விஷ். அந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு ஃபார்மேட் வச்சிருக்கிறதுல தான் அவங்க கொடுப்பாங்க. அவங்க போட்டோ ஒட்டி ஃபார்மேட் வச்சிருந்தா போட்டோ ஒட்டி கொடுக்கலாம். போட்டோ இல்லைனாலும் பிரச்சனை இல்லைப்பா. ஓகே சார், ஓகே சார். நோ இஷ்யூ. சார் தமிழ்நாட்டுல 4000+ இருப்பாங்களா 600க்கு மேல, இல்ல 2000 அரௌண்ட் 2000 தான் இருப்பாங்களா சார்? சம்வேர் பிட்வீன் 2000 to 3000 இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் 4000 இருக்க சான்ஸ் இல்லை. அது நம்ம ஒரு 10 daysல தெரியும் எக்ஸாக்டா. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஹலோ சார். ஹலோ சார். சஞ்சித் லைன்ல இருக்கீங்களா? சஞ்சித். ஹலோ சார். சொல்லுங்க. ஹலோ. சஞ்சித் லைன்ல இருக்காங்க. ஓகே, சசிகுமார் லைன்ல இருக்கீங்களா? சசிகுமார் சார். ஹலோ சார். ஹலோ, சஞ்சித் இருக்கேன் சார். ஹலோ, சொல்லுங்க சஞ்சித், உங்க டவுட். ஓகே சார். சஞ்சித்தோட பேரண்ட் பேசுறேன் சார். அவன் 700 வாங்கியிருக்கான் சார். சஞ்சித். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். எஸ் மேம். ஓகே சார். ஸோ இப்போ ஆல் இந்தியா கோட்டால நம்ம எய்ம்ஸ் புவனேஸ்வர் பாசிபிளா சார் அவனுக்கு? அது வந்து மேம், எய்ம்ஸ் புவனேஸ்வர் வந்து எய்ம்ஸ் நியூ டெல்லிக்கு அடுத்து கொஞ்சம் அதிக ஆஸ்பிரன்ஸ் விரும்பக்கூடிய கல்லூரி. நீங்க ஓபிசி நான் கிரீமி மேடம்? ஆமா சார், ஓபிசி. இப்போ என்ன கேட்டகரி வச்சு பார்ப்பாங்க சார் ஆல் இந்தியா கோட்டால? லைக் ஆல் இந்தியா ரேங்க் பார்ப்பாங்களா, இல்ல கேட்டகரி ரேங்க் வச்சு அவங்க சூஸ் பண்ணுவாங்களா சார்? மேம் போத். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல் இந்தியா ரேங்க்ல படி தான் சீட் ஃபில் பண்ணிக்கிட்டே வருவாங்க. உங்க ஆல் இந்தியா ரேங்க் உங்களுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் உங்க ரேங்க்குக்கு இப்போ நீங்க எய்ம்ஸ் புவனேஸ்வர் ஃபில் பண்ணிக்கிங்கன்னா ஜென்ரல்ல சீட் இருக்கான்னு தான் முதல்ல பார்ப்பாங்க. அன்ரிசர்வ்ல சீட் இருக்கான்னு. அன்ரிசர்வ்ல சீட் இல்லைன்னா அடுத்த கேட்டகரியில இருக்கான்னு பார்ப்பாங்க. ரெண்டுலயும் இல்லைன்னா அடுத்த காலேஜ் எடுத்துப்பாங்க. ஓகே ஓகே ரெண்டு சார். ரேங்க் இந்த கேட்டகரி அரௌண்ட் 723 வருது சார் அவனுக்கு. சான்சஸ் அதுதான் சார் பாசிபிளா? 723னா சான்சஸ் கொஞ்சம் குறைவு மேடம். குறைவு. ஓகே ஓகே சார். ஸோ இந்த ஆல் இந்தியா கோட்டால எம்எம்சி பாசிபிளுங்களா சார்? அப்போ ஆல் இந்தியா கோட்டால எம்எம்சி கிடைக்கும் மேடம். எம்எம்சி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். பிசில வரீங்களா மேடம்? ஓபிசி நான் கிரீமி லேயர்ல கிடைக்கும். ஆமா சார், ஆல் இந்தியா கோட்டால. எஸ் மேம். கிடைக்குங்களா? ஓகே ஓகே சார். ஸோ எது சூஸ் பண்ணலாம் சார்? ஆல் இந்தியா கோட்டா போட்டுட்டு அது சூஸ் பண்ணலாங்களா, இல்ல ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணலாங்களா? எப்படி போகணும் சார்? ஸ்டேட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஆனா ஆல் இந்தியா கோட்டால கிடைக்கிற காலேஜ்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் இந்தியா கோட்டால தமிழ்நாட்டுல எம்எம்சி கிடைச்சுன்னா அதுக்கு மேல நம்ம தமிழ்நாட்டுல ஒரு காலேஜ் எடுக்க போறது இல்லை. அப்ப அதுல ஜாயின் இன்னொரு குழந்தைக்கு தமிழ்நாட்டுல சீட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டில. அதனால நீங்க அப்படி போறது இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். உங்க குழந்தையோட ஹார்ட் ஒர்க் வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கும். எஸ் மேம். ஓகே சார். ஸோ எம்எம்சி விட பெட்டரா வேற என்ன இருக்கு சார் ஆல் இந்தியா கோட்டால காலேஜஸ்? என்ன அப்ளை பண்ணலாம் சார்? நீங்க சொன்ன மாதிரி எய்ம்ஸ் புவனேஸ்வர், ஜிப்மர் புதுச்சேரி இதெல்லாமே பெட்டர் தான் மேடம். அது கிடைக்கலன்னா நீங்க ஆல் இந்தியா கோட்டால எம்எம்சி எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துக்கலாம் இல்லைங்களா சார்? ஓகே ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச். எஸ் மேம். ஹலோ சார். ஸ்ரீதர்ஷன் லைன்ல இருக்கீங்களா? ஸ்ரீதர்ஷன். அக்ஷயா லைன்ல இருக்கீங்களா? ஸ்ரீதர்ஷன் இருக்கேன் சார். ஸ்ரீதர்ஷன் சொல்லுங்க, என்ன டவுட் சொல்லுங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். சார் என் பையன் வந்து 607 வாங்கியிருக்கான், எஸ்சி கேட்டகரி. எஸ் மேம். எஸ்சி. சொல்லுங்க மேம். ஹலோ. அதுல பாத்தீங்கன்னா இப்ப நான் ஆல் இந்தியா. ஹலோ கேக்குது சொல்லுங்க மேடம். எஸ் மேம்.
இப்போ நான் ஆல் இந்தியா கோட்டால வந்து எம்எம்சியும் ஸ்டான்லி மட்டும் அப்ளை பண்றேன் சார். எஸ் மேம். எனக்கு வந்து ஆக்சுவலா அதுல வந்து எம்எம்சி தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல இருக்கு எனக்கு. எஸ் ஆனா மேம். எனக்கு எம்எம்சி கிடைக்காம ஸ்டான்லி கிடைச்சிருக்கு. எஸ் மேம். இப்போ நான் ஸ்டேட் கோட்டால வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால அப்ளை